ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான சிப்ஸ் ரெசிபி எப்படி ரெடி பண்ணலாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லா வகையான சிப்ஸை சாப்பிட்ருப்பீங்க. ரொம்ப ஹெல்த்தியான சிப்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பாவக்காய் சிப்ஸ் இது சூப்பராக நம்ம எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். துளி கூட கசப்பு இல்லாமல் நம்ம டேஸ்ட்டாக செய்யலாம். வாங்க, அதுக்கு வந்து பாவக்காய் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பாவக்காய் உள்ளே இருக்க இந்த பகுதியை மட்டும் நம்ம வந்து கத்திட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோடய கொட்டை தான் நம்மளுக்கு ரொம்ப கசக்கும். அதை ரிமூவ் பண்ணி எடுத்திங்கன்னா ஓரளவு கசப்பு நம்மளுக்கு தெரியாது. பாவக்காய் சாப்பிடும் போது அதை நம்ம கிறிஸ்பியாக பொரிச்சிட்டாலும் அந்த கசப்பு நம்மளுக்கு தெரியாது. இப்போ வந்து இது உள்ளே இருக்கலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா சூப்பரான ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இல்லைனா அப்படியே நீங்கள் கட் பண்ணால் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்காது, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து 2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலாலாம் நல்லா பாவக்காயில் ஃபுல்லாக கூட ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாலாம் உள்ளே இறங்கின பிறகு தான் நம்ம வந்து இந்த கடலை மாவு இதெல்லாம் சேர்க்கணும். கடலை மாவு 3 ஸ்பூன் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு அரை லெமனை நம்ம இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு லெமன் வேண்டாம்னா நீங்கள் புளி கூட லைட்டாக ஆட் பண்ணி நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாட்ரு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் லைட்டாக திக்னஸ் வரா மாதிரி, கோட்டிங் மட்டும் வரா மாதிரி இந்த பாவக்காயில் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பாவக்காயும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பேனில் நம்ம பாவக்காய் பொரிக்கிற தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாவக்காவே நம்ம எடுத்து இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு 2 சைடும் உடனே நல்லா ஃப்ரை ஆகிடும். இல்லை நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு கூட நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பபிள்ஸ்லாம் அடங்குனதும் நல்லா பொரித்து நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சுன்னு அர்த்தம். மசாலாலாம் பிரியாமல் பாருங்கள், அப்படி இருக்கு. எண்ணெயும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது இந்த மாதிரி மசாலா சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா. இப்போ எல்லா பாவக்காயும் இந்த மாதிரி நம்ம கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், குழந்தைங்க சாதாரணமாக பாவக்காய் செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.